மார்ச் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்கு தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் திரும்ப தவறு பண்ணின உடன்படிக்கையை திரும்ப உங்களோடு கூட ஞாபகப்படுத்துகிறாரு. நான் பண்ணின என்னுடைய உடன்படிக்கை, உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கை அது நிலை பெயராத ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனம் தேவனை பார்த்து அழுது புலம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஸ்தோத்திரம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்து அடிமைத்தனத்திலே கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து திரும்ப ஸ்தோத்திரம் கொண்டு வரப்படுகிற நாளிலே அவர்கள் அழுது புலம்பின வசனம், தேவன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி, தேவன் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி, தேவன் எங்களை விட்டு நீங்கி போய்விட்டார் என்று சொல்லி, விலகிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புகிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை தெரிந்தெடுத்த நாளில், உன்னை அழைத்த நாளில், உன்னை வேறு விரித்த நாளில், தாயின் கருவில் உன்னை நான் கண்ட நாளிலே நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அது சமாதானத்தினுடைய உடன்படிக்கை, அது நிலை பெயராது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, என் கிருபை உன்னை விட்டு என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி கர்த்தர் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். மலைகள் மாறி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், எது பூமியிலிருந்து மாற்றப்பட்டாலும், எந்த ஜனம் பூமியிலிருந்து மாற்றப்பட்டாலும், நீ நேசித்தவர்கள் ஒரு வேளை உன்னை விட்டு கடந்து போனாலும், நீ விரும்பினவர்கள் உன்னை மறந்து போனாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் விலகி போனாலும், ஒருவர் நிலையான ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உன்னை பார்த்து திரும்ப சொல்றாரு, யார் விலகினாலும், யார் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்க போகிறது. அது இருக்கிறது, அது ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி. ஆம் கர்த்தருடைய ஜனமே, ஆம் கர்த்தருடைய ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, யார் மாறி போனாலும், யார் விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி உன் மீதும் என் மீதும் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன்.